திருச்சியிலேருந்து வரோம். திருச்சியிலேருந்து இப்போ எங்க இருந்து நடந்து வந்துட்டீங்க? நாங்க இப்போ நாகப்பட்டினத்துல இறங்கி நடந்து வரோம் சார். நாகப்பட்டினத்துல இந்த ரவுண்டானா இருக்கு இல்லையா, அங்க இறங்கி நடந்து வரோம் சார். நாங்க ஒரு 9 ஆரம்பிச்சோம். 9 இறங்கிட்டு ஒரு லஞ்ச் எடுத்து காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக நடந்து வரோம் சார். கொஞ்சம் ஏன்னா வெயிலா இருக்கு, கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலான்ட்டு ஒரு ஃபீலிங். அடுத்த வருஷம்லாம் கொஞ்சம் முன்னாடியே ஏர்லியா வந்தோம்னா சீக்கிரம் போயிடலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கோம் சார். காடோட கிரேஸ் நாங்கள் நடந்து போயிடணும். 12 மணி மாசம் அட்டன் பண்ணுங்கிறதா எங்களோட எய்மே. போயிடணும் சார். எத்தனை வருஷம் வந்துருக்கீங்க இப்போ? மேல 3வது வருஷம். இவங்க வந்துட்டு 3வது வருஷம். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர். நான் இது 3வது வருஷமா நான் நடந்து வந்துட்டு இருக்கேன். முக்கியமா மாதாவுக்கு என்னுடைய வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை செய்திருக்காங்க. அதுக்கு நன்றி சொல்லும் விதமாக தான் நான் இது வந்துட்டு இருக்கிறேன். வேண்டுதல்கள் எல்லாமே மாதா வந்து தெரிஞ்சிருக்கும் மாதாவுக்கு. இருந்தாலும் கூட நமக்கு தேவையா இருக்கும் பட்சத்துல நம்ம கேட்கலாம். ஆனா நம்ம நன்றி சொல்றது அப்படிங்கிறது அவங்க கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காகவே, பல நன்மைகளுக்காகவே நம்ம வாழ்நாள் முழுவதும் நாம நன்றி சொல்ல வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கு. அதை நினைத்துதான் நான் இப்ப நன்றி சொல்லும் விதமாக தான் நான் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன். கோரிக்கைகள் ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க. என்னுடைய கோரிக்கையாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த சீசன்ல குறிப்பா மக்கள் வந்து நிறைய பேர் வந்து நடைபாதை வழியா பயணம் செய்கிறாங்க. வழியில மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. வழியெல்லாம் நிறைய ஒரு ரெஸ்ட் எடுக்கணும், ஒரு 5 மினிட்ஸ் நிற்கணும் அப்படின்னா கூட ஒரு மர நிழல் இல்லாம இருக்கு. ஸோ வழியெல்லாம் மரங்கள் நடப்பட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. அதுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் மாத்திரம் இல்லாம யாரெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அவங்க எல்லாம் உதவி செய்து மரக்கன்றுகள் கொடுத்து உதவி செய்து நட்டு வைத்தால் நன்மையாக இருக்கும். இப்போ நீங்க ஏதாவது வேண்டுதல் அது மாதிரி ஏதாவது வருவீங்களா, இல்ல வழக்கமா வரதா? ஏதாவது வேண்டுதல் தான் சார். வேண்டுதல் அது வந்துட்டு நன்றி கடன் செலுத்துற மாதிரி நாங்க வந்திருக்கோம் சார். என்ன கைட் பண்ணி அழைச்சிட்டு வர்றது இவங்க தான். இந்த வருஷம் தான் நானும் 2-3 வருஷமா போகணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். வந்து வேண்டுதலை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது நிறைய செஞ்சிருக்காங்க. அதுக்கு நன்றி விதமாக தான் நாங்கள் வரோம். எனக்கு வந்துட்டு கைட் பண்ணது நீங்க வரீங்களா அப்படின்னு. இது வந்துட்டு எதர்ச்சியாக திடீர்னு பிளான் பண்ணதா. 2 நாளைக்கு முன்னாடி நீங்க வரீங்களான்னு கேட்டாங்க. சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் சார். நாங்கள் 2 பேருமே காலேஜில் ஒர்க் பண்றோம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து பிரின்சிபால், நான் வந்துட்டு ஸ்டாஃப், ஜான்டி புரோட்டோ காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தஞ்சாவூர். வந்து ஒரு 91 நடந்து வரீங்க. மணப்பாறையில இருந்து நடந்து வந்துட்டீங்க. வேண்டுதல் இப்போ என்ன வேண்டுதலோட வந்துறீங்களா, குடும்பத்தோட வந்துறீங்களா? குடும்பத்தோட வந்துருக்கேன். எனக்கு வந்து செவ்வாய் தோசை இருந்துச்சு, கேரிங் உடாம இருந்துச்சு. அப்புறம் வேளாங்கண்ணி அண்ணன் வேளாங்கண்ணி படம் பார்த்தேன். என் பேர வேளாங்கண்ணி தான். அந்த படம் பார்க்கும்போது 5 பத்தி அருள் வந்துருச்சு. அன்னைக்கு தான் மாதாவுக்கு சக்தின்னு நான் கண்டுபிடிச்சேன். அப்புறம் 97 மாலை போட்டேன், நடந்தே வந்தேன். வருஷம் நடந்து. சின்ன வயசுலயே உங்களுக்கு வேளாங்கண்ணி பேரே வச்சுட்டாங்களா? பேரே வேளாங்கண்ணி இல்ல எல்லாமே வந்து ஊரா மடிப்பிச்சை எழுந்திப்பாங்க. நான் ஜோதியார சொன்னாங்களாம். மடிப்பிச்சை வந்து அப்ப நான் பண்ணேன்.
வருஷமா வரீங்க அப்படின்னு? மணப்பாறையில இருந்து வரேன். நான் எவரி இயர் வருவேன். எவரி இயர் வந்துட்டு இல்ல எத்தனை வருஷமா இது வரைக்கும் வந்திருக்கீங்க? தெரியல, கரெக்டா தெரியல. பட் ஆனா நான் வருஷத்துக்கு 3 டைம் கூட 3 டைம் வந்துருக்கீங்க. ஃபேமிலியோட வந்துட்டீங்களா? ஃபேமிலி எப்படி பஸ்ல வரீங்களா? எப்படி நாங்க தனியா டிராவல்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் வருவோம். ஓகே அது பிரச்சனை இல்லை. எப்பவுமே டிராவல் அரேஞ்ச் பண்ணி தான் வருவோம். இந்த டைம் டிராவல் அரேஞ்ச் பண்ணி தான் வருவோம். கோயில் பத்தி ஏதாவது சொல்லுங்க சார். ஏன்னா அடிக்கடி வரங்கிறீங்க, வசதிகள்லாம் எப்படி செஞ்சு கொடுத்துருக்காங்க? வேண்டுதல்லாம் எப்படி? வசதிகள் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பொதுவா இங்க நான் எதுக்காக வருவேன்னா என்னோட நம்பிக்கை வந்து எப்பவுமே நிறைய நல்லா நினைக்கிறது நடக்கும். ப்ளஸ் இன்னொன்னு சொன்னா நான் ஒரு குரு. அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை இங்க வந்தா ஒரு மன நிம்மதி, ஆறுதல். குருன்னா புரியல சார். சர்ச்சு போறேன். எங்க சார்? நான் இப்ப இருக்க திருச்சியில இருக்கேன். திருச்சியில பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால நான் எனக்கு வரது பிடிக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் கிடைக்கும் இங்க வந்தால். அதுக்காகவே நான் ரெகுலரா வருவேன். அதுதான், வேற மற்றபடி வேற எதுவும் தெரியல. அமைதி, அந்த அமைதி எங்க போகணும்னு சொல்லுவாங்க, எங்கடா நம்ம அமைதியை தேடி போகிறதுன்னு அந்த இது இங்க வந்தா ஒரு வகையான ஃபீல், நம்மளே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள கொண்டு வந்து நல்லா வச்சிருக்கோம். அதுதான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்காக தான் நாங்கள் அதிகமாக வருவேன். மற்றபடி வேற எதுவும் சொல்றது தெரியல. ஓகே, தேங்க்யூ. அந்த திண்டுக்கல் ஆடியூர் பக்கத்துல மரபட்டி வந்துட்டு இருக்கீங்க. அது ஒரு 10-15 வருஷமா நம்ம அப்பா இதுல இருந்து எல்லா பேரும் வந்துட்டு தான் இருக்காங்க. இது ஒரு கோயில்னா நம்பி எல்லா பேரும் தேடி எங்கெங்க இருந்தோ வருவாங்க மாதாவை பார்க்க. அதே மாதிரி வேண்டுதல் இது மாதிரி நிறைவேற்றும் எல்லா பேருக்குமே நடக்கும். நம்பி வருவாங்க. கடல் இருக்கு, என்ஜாய் பண்றதுக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போய் மீன்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு போனா அவங்களுக்கு ஒரு திருப்தி, சந்தோஷம். ஃபேமிலியோட வந்துறீங்களா? ஃப்ரெண்டோட வந்துறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி தனியா இருக்காங்க. ரூம் எடுத்து ஜாலியா இருக்கு, என்ஜாய் பண்ணிக்கிறது. நீங்க எல்லாம் ஒரே ஊர் மாவட்டம் மணப்பாறையிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து இப்போ அரசு வேலையை வேண்டி மாதா கிட்ட வந்து வேண்டுதலைக்காக வச்சுருக்கேன். அதனால் இப்போ வந்து வேண்டிக்கிட்டு இப்போ குடியேற்றெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு சப்பரம் பார்த்துட்டு தான் போகணும் அப்படிங்கிறக்காக நேற்று நைட்டே வந்து இங்கே கோயிலில் படுத்து தூங்கிட்டு இப்போ தான் கொடியை பார்த்துட்டு வந்துருக்கேன். நாங்க பூனாலேருந்து வந்துக்கிறோம். என்ன ஊருங்க? பூனா. சரிங்க சரிங்க. பூனாலேருந்து. எத்தனாவது வருஷமா வரீங்க? நான் இப்போ ரொம்ப 12 வருஷம் ரொம்ப வருஷம் வந்துக்கிறேன். இப்போ 12 வருஷம் பிற்பாடு வந்தேன். 12 வருஷத்துக்கு அப்புறம் வரீங்க. ஏதாவது வேண்டுதலோட வந்துறீங்க? வேண்டுதல புள்ளக்கோசரம் வந்து புள்ள வேண்டுதலுக்காக வந்துறீங்க. ஆமா. மேரேஜ் எத்தனை வருஷம்? மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷம் ஆகுது. சொல்லுங்க மேடம். ஹிந்தி தமிழ் தெரியாதா? ஓ, நீங்க என்ன திருச்சி அடுத்த மணப்பாறையிலேருந்து வந்திருக்கோம். மணப்பாறை பார்த்து எங்கள் ஊர் கிராமம் வந்து ராயமுட்டி கிராமத்துக்கு நிறைய வேண்டுதல் வேண்டியிருக்கேன். நிறைய வந்து படிச்சிருக்கு. எனக்கு போன வருஷம் வேலை கிடைக்கல. நான் போன வருஷம் நிறைய இடம் வந்து வேண்டி போயிருந்தேன். அப்போ வேண்டினதுக்கான பலன் இந்த வருஷம் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் மாதாவுக்கு நன்றியை தெரிவிக்க இந்த வருஷம் வந்திருக்கேன். பாத யாத்திரை வந்தேன். 2 நாளுக்கு வந்துடும். அதிகபட்சம் 3 நாள். 3 நாள். ஆமா, முடியாதவங்களாம் கூட்டி வரனால ஒரு 3 நாள் ஆயிரும். திருச்சியிலேருந்து வரோம் சார். திருச்சியிலேருந்து வரீங்க. எந்த வருஷமா வந்துருக்கீங்க? இப்போ நாங்க கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா வர்றோம். 15 வருஷமா வர்றோம். ஏதாவது இப்போ இந்த வருஷம் ஏதாவது வேண்டுதல் வந்துருக்கீங்க? முன்னாடி ஏதாவது வேண்டுதல் நிறைவேறிருக்கா? இதுக்கு முன்னாடி வேண்டுதல் நிறைவேறிக்கிட்டே இருக்குது. அதனால வருஷம் வந்துக்கிட்டே இருக்கு. ஃபேமிலியோட எல்லாம் ஃபேமிலியோட வந்து இந்த வருஷம் பஸ்ஸுக்கு வந்தோம். முன்னாடி நடந்து வந்தோம். சரிங்க. இவர் நடந்து வந்தார், நாங்க பஸ்ஸுக்கு வந்தோம். எல்லாமே மணப்பாறை. திருச்சி மணப்பாறை. திருச்சி மேல மணியண்டா லோக்கல் தான் சார். நாகப்பட்டினம்ங்களா? நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வருஷம் ஃபுல்லாக வருவீங்க, போனாலும் வரீங்க. அப்படிங்களா? எப்படி சார் கோயில் பற்றி தான்? கோயில் நல்லா இருக்கு. இன்னைக்காக நான் இங்கே தான் இருந்தேன். இப்போ ஒரு போய் நான் ஒர்க் பண்ணேன். 20 இயர்ஸ் ஆச்சு. 20 இயர்ஸா இங்க இருந்தீங்க கோயில்ல இருந்து? 20 இயர்ஸ் ஆச்சு. நான் வெளியில போய் வெளில போய் 20 இயர்ஸ் ஆகுது. வேற டிபார்ட்மெண்ட் நிறைய டெவலப்மெண்ட்
ஆமா, முன்னாடிக்கு இப்போ ரொம்ப நிறைய டெவலப் பண்றீங்க. பில்கிரிம்ஸ்க்குலாம் நிறைய வசதிகள் இருக்கு. குடி தண்ணீர் சுகாதாரம்லாம் நீட்டா இருக்கு. நிர்வாகம் அருமையா இருக்கும். வேளாங்கண்ணியை பொறுத்த வரைக்கும் இன்னும் குறை சொல்றதுக்குலாம் ஒண்ணு இல்லை. இதெல்லாம் இப்ப புதுசா கட்டினது, இப்போ ரீசெண்டா கட்டினது. நாங்க இருக்கும்போதெல்லாம் இல்லை. இந்த இடம்லாம் ரொம்ப அந்த காலத்துல எல்லாம் நாங்க இருக்கும்போதெல்லாம் அது இந்த திடலா இருக்கும். பஸ் நிப்பாட்டுறது, டூரிஸ்ட் பஸ் நிப்பாட்டுறதுக்காக இருக்கும். இப்போ இந்த இடம்லாம் நல்லா டெவலப் பண்ணிருக்காங்க. பில்கிரிம்ஸ்க்கு நிறைய இது பண்ணிருக்காங்க. கேரளால இருந்து வரீங்களா? எல்லாமே கேரளால இருந்து வரீங்க? எல்லாருமே கேரளால இருந்து எல்லாமே கேரளால இருந்து வரீங்க. எத்தனை வருஷமா வந்துருக்கீங்க? அதுக்கு முன்ன ரொம்ப நாளா வந்துட்டு இருந்தது. ஒரு 5-6 வருஷமா வரல. 5 வருஷம் வரல, இப்ப வந்துட்டு இருக்கீங்க. இப்ப எல்லாம் குடும்பத்தோட வந்துறீங்களாமா? குடும்பத்தோட எல்லாரும் வேண்டுதல் எல்லாம் உங்களுக்கு நல்ல நிறைய ஃபேமிலி குடும்பம் எல்லாம் வந்துட்டோம். எல்லாம் குடும்பம். சரிம்மா, சரிம்மா. எப்படி ட்ரெயின்ல வந்துட்டீங்களா? நாங்க ட்ரெயின் வசதி எல்லாம் உங்களுக்கு எல்லாம் நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்களா இங்க கோயில்ல? செஞ்சு கொடுத்துருக்காங்க. சரிம்மா. சரி, எப்படி இருக்கு இந்த ஏரியா? எப்படி இருக்கு கோயில்? நம்ம வசதி எல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க? ஏரியா நல்லா இருக்கு. திருவிழா டைம்ல வந்து கோயில் உள்ள ரூம் எல்லாம் பார்த்தோம்னா வெளியே ரூம் பார்த்தோம்னா நல்லா இருக்கும். உள்ள கார் வீடு வந்துருக்குல்ல, வேற எந்த கஷ்டம் டிராபிக் ப்ராப்ளம் இருக்கு உள்ள இல்லையா? ஆமா, இருக்க கூட்டத்துக்கு வந்து திருவிழா கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஆமா, விசேஷம் அரேஞ்ச்மெண்ட் ஒன்றும் பண்ணல அப்படிங்கிறீங்களா? ஆமா. இப்போ கார் வரவங்கெல்லாம் பாவம், கார் எங்கேயாவது வந்து திரும்ப ரூம் ஐடியா வேண்டியது. எப்படி கீழே உள்ள? ஆமா, இப்போ நாங்கள் காரில் வந்தால் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ண உள்ள போகிறோம். சொல்லுங்க, என்ன ஊர்ல சார் வரீங்க? நல்ல காரியங்கள் எது காரியம் நடக்கணும்னா நினைச்சு வேண்டி வந்தோம்னா எங்களுக்கு நடக்குது. சரிங்க சார். என்ன ஊர்ல இருந்து சார் வரீங்க? திண்டுக்கல்ல இருந்து வரீங்க. பஸ்ல வரீங்களா? நாங்கள் நடந்து பஸ்ஸில் வந்தோம். பஸ்ல வந்துருக்கீங்க. வருஷம் வருஷம் வருவீங்க? எத்தனை வருஷம் வந்துருக்கீங்க? நாங்கள் எல்லா வருஷம் வந்துட்டு தான் இருக்க. ஏதோ இந்த கொரோனா டைம்ல வந்து வரலாம். எல்லா வருஷமும் வருஷத்துக்கு 2-3 டைம் நிறைவேறும். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி. சரிங்க சார். திருவிழாங்க மாதாவை பார்க்க இப்பதான் வரீங்களா? இதுக்கு முன்னாடி வந்துருக்கீங்களா? இப்பதான் வந்துட்டு பையனுக்கு மொட்டை போட்டு மொட்டை போட்டா இங்க தான் போடுவீங்க. எல்லா சாமியும் கண்டிப்பா எல்லா சாமி மாதிரி இதுவும் நம்மளுக்கு ஒரு மாதாங்கிற. எப்படி உங்களுக்கு எப்படி சொல்லுங்க? நல்லா இருக்கு. நல்லா பஸ்ல தானே வந்திருக்கீங்க? கர்நாடக மாநிலம் கோலார் தங்கவயல்லேருந்து வரேன். கோலார் தங்கவயல். கோலார் தங்கவயல்லேருந்து வரேன். நான் கடந்த ஒரு 35 வருஷமா கொடி போறேன். 1 வருஷம் 2 வருஷமா இல்லை, கடந்த 35 வருஷமா இந்த கொடிக்கு வந்துருக்கிறேன். எனக்கு 35 வருஷமா கொடிக்கு வந்துட்டு போனா கூட ஒரு மன நிம்மதி. அது அம்மா வாழ்க்கையெல்லாம் அம்மா அப்பா கிட்ட பெற்று வாங்கி கொடுக்குறாங்க, அதெல்லாம் தெரியாது. அம்மா வேளாங்கண்ணி மாதாவில் என் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நடந்தது. 1-2 இல்லை, ஃபுல்லாக சொல்லலாம். நிறைய அற்புதங்கள் நடந்தது. கடந்த வருஷம் நான் ரொம்ப வேதனையில் இந்த கோயிலுக்கு வந்தேன். இந்த வருஷம் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. என்னுடைய எல்லா பிரச்சனையிலையும் அம்மா தீர்த்து கொடுத்துருக்காங்க. நான் சாட்சி சொல்லுவேன், நிறைய சொல்லணும். அதனால் சிம்பிளாக சொல்கிறேன், அம்மாவை நம்பி வந்தான். பட் தம்பி ஒருத்தர் சொல்லிட்டு போனார், நம்பினவங்களுக்கு கைவிடாது. கடவுள்ன்றது வந்து மனுஷனை நல்வழிப்படுத்துறது தான். அது எந்த கடவுளாக இருக்கட்டும், அது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் என்ன இருக்கட்டும், எல்லாம் ஒன்று தான். நம்பிக்கையோட நம்ம நல்வழிப்படுத்துறது தான் மதம். அம்மா கிட்ட வந்தா இனி ரொம்ப கொடி பார்த்தா ரொம்ப நிம்மதி. போன வருஷத்துலேருந்து கொடிக்கு வந்து திருவிழா வரைக்கும் நான் இருக்கிறேன். இந்த வருஷம் கூட கொடிக்கு வந்தால் திருவிழா வரைக்கும் இருக்கணும்னு பிளான் பண்ணி இங்கே இருந்துருக்கிறேன். மக்களுக்கு எல்லாம் சொல்லணும்னா, அம்மாவை நம்பினா நல் வாழ்க்கை கிடைக்கும், நல்வழி நடக்கும், வேண்ட வரலாம் கிடைக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. வாங்க, நீங்களும் கூட வாங்க, மக்கள் கூட நீங்களும் வாங்க, அம்மா கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை. இது அவ்வளோதான் என்ன சொல்லுங்க.